பின்னிணைப்புகள். 1. குரு பக்தியை பற்றி சில மொழிகள். குருவை நம்பு. 6 வித சாஸ்திரங்கள் அவசியமில்லை என்றார் பாபா. அவ்விதமாகத்தான் தாம் பரிபூரணம் அடைந்ததாக அவர் கூறினார். சாயி பாபாவின் மேல் உள்ள நம் பக்தியை வளர்த்து கொள்வதற்குரிய சில கருத்துக்களை கூறுவது உபயோகமாயிருக்கும் என்று கருதுகிறேன். முதலில் சாயி பாபாவின் ஓர் உருவப்படம் இன்றியமையாத ஒன்று. ஏனெனில் அவரும் அவரது படமும் வேறல்ல. தவிர அது குருவின் மேல் இடையறாத தியானம் செய்ய வேண்டியதின் உயர்வை பற்றி சக்தி வாய்ந்த முறையில் நினைவுபடுத்துகிறது. படம் அத்தகைய குறிக்கோளை அடைய முயலும்படி தூண்டுகிறது. ஒரே அடியில் நமது வாழ்க்கையின் மற்ற அம்சங்களை எல்லாம் அதன் இடத்தில் நிறுத்திவிடுகிறது. அவற்றின் தகுதிக்கு மேற்பட்ட மதிப்பை கொடுப்பது நின்றுவிடுகிறது. நமது அன்றாட வாழ்க்கையில் இடம்பெறும் மனிதர்களிடமும் பொருள்களிடமும் நாம் கொள்ளும் பாவனை மேற்கூறியவாறு பக்குவப்படுத்தப்படுமானால் அதுவே விவேகமும் வைராக்கியமும் ஆகும். பாபாவின் படத்தை பார்ப்பது சாதனையின் மிக சக்தி வாய்ந்த இவ்விரு சக்திகளையும் நம்மிடம் எழுப்புகிறது. பாபாவின் தோற்றமும் வாழ்வும் இவ்விரு சக்திகளே உருவெடுத்து வந்தவையாயுள்ளன. ஏனெனில் எத்பாவம் தத்பவதி, எதை சிந்திக்கிறாயோ அவ்விதமே ஆகிறாய் என்பது பெரியோர் மொழியன்றோ. 2. 1. பாபாவின் வாழ்க்கை சரித்திரத்தை தவறாமல் பாராயணம் செய்வது நமது மனதை ஆத்மீக குறிக்கோளை நோக்கி இழுக்கும். 2. மற்ற பக்தர்களின் அனுபவங்கள் அந்த மகானின் பால் நமக்கு அன்பு, மரியாதை, வியப்பு ஆகியவற்றை ஏற்படுத்தும். நமது எல்லா எண்ணங்களும் உணர்வுகளும் பாபாவை பற்றியே வட்டமிடும்படி செய்யும். அதன் மூலம் நமது சாதனை இடையறாததாக ஆகிறது. சாதனையே நமது உயிர் மூச்சாக மாறிவிடுகிறது. 3. உலகத்தில் காணும் பல்வேறு வித பொருட்களும் ஜீவன்களும் அவைகளிடம் நாம் கொள்ளும் பாவனையுமே நமது உலக வாழ்வின் சாரம். அவை நமது வாழ்வை உண்மை பொருளுக்கு ஏற்ப அமைத்து கொள்ளும் நமது முயற்சிகளில் குறுக்கிடுகின்றன. பாபாவின் சரித்திரத்தை கற்ற புத்திசாலியான ஒருவருக்கு தடையே உதவியாக மாறிவிடுகிறது. தாம் எல்லாவற்றோடும் ஒன்றுபட்டவரே என்று அவர் காட்டினார். எனவே ஒவ்வொரு பொருளும் மனிதரும் பாபாவை நினைவுபடுத்துகின்றன. 4. அத்தகைய சாதகர் ஒருவருக்கு ஏற்படும் அற்புத அனுபவங்களும் இந்த சக்திகளை மேலும் பலப்படுத்தும். 5. இவ்வாறாக நமது உலக வாழ்க்கையும் ஆத்மீக வாழ்க்கையும் தமக்குள் இசைந்து ஒன்றுபடுகின்றன. பாபாவையும் அவரது லீலைகளையும் எப்போதும் எந்த அளவுக்கு நினைவு கூறுகிறோமோ அந்த அளவுக்கு நமது சாதாரண வாழ்வு சாதனையாக மாறுகிறது. 6. இவ்வாறாக இது எல்லாவித புலனின்பங்களும் அற்புதமானவை என்று நம்மை உணர வைத்து நமது விவேகத்தையும் வைராகியத்தையும் மேலும் பலப்படுத்துகிறது. நாம் நம் மனோநிலையில் இவ்வித மாறுதல்களை ஏற்படுத்தி கொள்வதால் உண்டாகும் எண்ணற்ற லாபங்களை அனுபவத்தால்தான் அறிய முடியுமே தவிர முற்றிலும் விளக்க இயலாது. 3. எப்போதுமே பாபாவின் நினைவிலேயே மூழ்கி அவரது திவ்ய நாமத்தை இடையறாது உச்சரிப்பதில் நம் மனதை ஈடுபடுத்தும்படியான வழக்கத்தை வளர்த்து கொள்ளலாம். நாமத்தின் உதவியால் நாம் பாபாவின் உருவத்தை நினைவுக்கு கொண்டு வர அவர் உருவம் மேலே 2ஆம் எண்ணில் கூறியுள்ள எல்லாவித பாவனைகளையும் நம்முள் தோற்றுவிக்கும். நமது ஓய்வு நேரம் முழுதும் நல்ல முறையில் திருப்பப்படுகிறது. அல்லது அவரது அற்புத செயல்கள் விளக்கி காட்டியுள்ள அவரது எல்லாமறியும் தன்மை, எங்கும் உள்ள தன்மை, அவரது வைராக்கியம், தமது குருவின் மேல் அவர் செய்து வந்த ஆழ்ந்த தியானம், தமது பக்தர்களின் க்ஷேமத்தை பற்றி அவர் எப்போதும் அக்கறையோடு கவனித்து கொண்டது, அவரது இறப்பை கடந்த தன்மை ஆகிய அவரது ஆத்மீக சக்திகளை அவரது நாமத்தின் மூலம் நமது மனதில் நினைவுக்கு வரும்படி செய்து கொள்ளலாம். அல்லது இத்தகைய அறிவின் பலத்தால் உலகில் காணும் பல்வேறு பொருட்களையும் சாயிபாபா என்று நாம் அழைக்கும் ஒரே உணர்வு நிலையின் மகிழ்ச்சியான உருவ தோற்றங்களாக பார்க்கலாம். இந்த உண்மையின் அறிகுறியாக பாபாவின் பெயரை எடுத்துக்கொள்ளலாம். 4. நாம் எதை உண்டாலும் அல்ல பருகினாலும் அதை மானசீகமாக பாபாவுக்கு நிவேதனம் செய்து அவரது பிரசாதமாக உண்ணும் பழக்கத்தை வளர்த்து கொள்ளலாம். 5. நாளின் முதல் 15 நிமிட நேரத்தை நாள் முழுவதும் நாம் பாபாவின் நினைவில்
தோய்ந்திருப்பதாக நம் பாவனையை இசைவு செய்து கொள்ளுவதில் செலவிட வேண்டும். சில நிமிடங்கள் பாபாவை பற்றி நினைவு கூர்ந்த பிறகு இதுவரை கூறிய 4 முறைகளையும் கடைபிடிக்க வேண்டுமென்ற நமது உறுதியை நிச்சயம் செய்து கொள்ள வேண்டும். மீண்டும் நாளின் இறுதி 15 நிமிடங்களையும் பாபாவை பற்றி சிந்திப்பதிலும் அந்நாளில் பெற்ற உலக அனுபவங்கள் பாபாவின் பாலுள்ள நமது லயத்தை கலைந்திருந்தால் அதை சீராக்குவதிலும் செலவிட முயல வேண்டும். தூங்குவதற்கு முன் 2ஆம் எண்ணில் கூடியிருப்பது போல் நமது விவேகத்தையும் வைராக்கியத்தையும் ஆழ்ந்த சிந்தனை மூலம் பலப்படுத்தி கொள்ள வேண்டும். உணவுக்கும் பருகுவதற்கும் முன் 1 நிமிட நேரம் மௌனமாக பிரார்த்திப்பது அதை முழுமையானதாக்குகிறது. 6வதாக ஸ்ரீ சாயி பாபாவின் விபூதியை நாள்தோறும் இட்டுக்கொள்ளும் வழக்கத்தை மேற்கொள்ள வேண்டும். 7வதாக வாரத்திற்கு 1 அல்லது 2 மணி நேரம் பாபாவை மனமாற வழிபடுவதற்காக ஒதுக்க வேண்டும். பாபா தமது படத்தோடு ஒன்றுபட்டவர் என்பதை பலமாக நினைவு கூர்ந்து அவரது இருப்பை உணர்ந்து அவரது படத்தை பூஜை செய்ய வேண்டும். பூஜையின் வெவ்வேறு நிலைகளிலும் அவரது முன்னிலையை சாநித்தியத்தை தொடர்ந்து நூலிழை போல உணர வேண்டும். அவர் எல்லாம் வல்லவர், எங்கும் நிறைந்தவர் என்ற அறிவை அதற்கு சாதகமாக உபயோகித்து கொள்ள வேண்டும். 8வதாக மற்றவர்களோடு தொடர்பு கொள்ள சந்தர்ப்பம் கிடைக்கும்போது பாபாவை பற்றி நமக்கு நினைவுக்கு வருபவைகளையும் அவர் தமது பக்தர்களுக்கு எங்கனம் அருளினார் என்பதை பற்றியும் அவர்களிடம் கூறலாம். அவ்வாறே வாழ்க்கையில் செயல் புரிய சந்தர்ப்பங்கள் கிடைக்கும்போது நம்மிடம் உள்ள அதே பரம்பொருள்தான் மற்றவர்களிலும் உரைகிறது என்ற ஆழ்ந்த அறிவோடு பிறருக்கு நம்மால் இயன்றவரை சிறப்பாக பணிபுரிவதில் ஈடுபட வேண்டும். நீ உன் விஷயத்தில் எப்படி செய்வாயோ அவ்விதமே மற்றவர்களுக்கும் செய் என்ற லட்சியத்தின்படி நடக்க முயல வேண்டும். சுரங்கக்கூரில் முடிந்த போதெல்லாம் தினசரி வாராந்திர சத்சங்கத்தை ஒரே இடத்தில் நடத்த முயல வேண்டும். இவ்வாறு நம் வாழ்க்கையை ஒரு சிறந்த லயத்தில் அமைத்து கொள்வதற்குரிய வழிகள் உண்மையில் கணக்கற்றவை உள்ளன. அதை சகபக்தர்களின் ஆக்க அறிவிற்கே விட்டுவிடுகிறேன். ஷிரடி திருத்தலம். ஷிரடிக்கு செல்லும் வழி. ஷிரடிக்கு செல்ல விரும்பும் தமிழகத்தை சேர்ந்த பக்தர்கள் முதலில் சென்னைக்கு சென்று நவஜீவன் எக்ஸ்பிரஸ் முன்கூட்டி இடம் பதிவு செய்து கொள்வது அவசியம். மூலம் புஷாவல் என்ற இடத்தில் இறங்கி அங்கிருந்து மன்மாடு என்ற இடத்துக்கு செல்ல வேண்டும். அங்கிருந்து பஸ் மூலம் ஷிரடிக்கு செல்லலாம். அல்லது பம்பாய்க்கு செல்லும் எந்த ரயிலாவது ஏறி தோண்ட் ஸ்டேஷனில் இறங்க வேண்டும். அங்கிருந்து கோபர்கான் என்னும் இடத்துக்கு ரயில் செல்லலாம். கோபர்கான் ரயில் நிலையத்திலிருந்து ஷிரடிக்கு பஸ்கள் செல்கின்றன. ஷிரடியில் பார்க்க வேண்டிய இடங்கள். குருஸ்தானம். சாயி முதலில் ஷிரடியில் தோன்றியது வேப்ப மரத்தடியில்தான். இதன் கீழே பூமிக்கடியில் உள்ள நிலவரையில் அவர் 12 ஆண்டுகள் தவம் செய்தார் என்று அவரது சரிதம் கூறுகிறது. அங்கு பூமிக்கடியில் அவரது குருவின் சமாதி உள்ளதென்று சிலர் கூறுகின்றனர். அங்கு இப்போது கட்டப்பட்டுள்ள சிறு கோயிலில் இடப்பக்கமுள்ள பளிங்குக்கல் பலகைக்கடியிலிருந்து அதற்கு வழி உண்டென்றும் பாபாவின் கட்டளையால் அதை மூடிவிட்டான என்றும் சரிதத்தில் கண்டோம். அங்கு பிரதட்சிணமும் தியானமும் செய்யலாம். வியாழன் வெள்ளிக்கிழமைகளில் அந்த இடத்தை பெருக்கி சுத்தப்படுத்தி அகர்பத்தி தீபம் முதலியவற்றை வைப்பவர்களுக்கு சிறப்பான நலன்கள் ஏற்படும் என்று சாயிபாபா கூறியதாக சொல்லுகின்றனர். ஸ்ரீ சாயிபாபா முதலில் இந்த வேப்பமரத்தடியில் வந்து தங்கியதற்கு அடையாள சின்னமாக 1912ஆம் ஆண்டில் பளிங்கு கற்களான பாதுகைகளை அங்கே பதிக்க வேண்டுமென்று பாயி கிருஷ்ணாஜி என்ற பக்தருக்கு தோன்றியது. கண்டோபா ஆலயத்திலிருந்த ஸ்ரீ உபாசனி சாஸ்திரியிடம் கலந்தாலோசித்த போது அவர் பாதுகைகளில் பொறிக்க வேண்டிய சங்கு, சக்கரம், தாமரைகள், மலர்கள் முதலிய புனித சின்னங்களை வரைந்து கொடுத்ததோடு அதில் சதா நிம்பவிருக்ஷாயஸ்ய என்ற ஸ்லோகத்தையும் பொறிக்குமாறு கூறினார். பாபா பாதுகைகளை ஆவணி மாத பூர்ணிமை என்று பிரதிஷ்டிக்குமாறு கூறினார். அன்றைய தினம் 11 மணிக்கு தீட்சிதர் அவற்றை தம் தலைமையில் ஏந்தி கண்டோபா ஆலயத்தினின்று ஊர்வலமாக துவாரகாமாயிக்கு எடுத்து வந்தார். பாபா அவற்றை தொட்டு ஆசீர்வதித்தார். ஸ்ரீ அக்கல்கோட் சுவாமி தம் பக்தரான பாயி கிருஷ்ணாஜிக்கு கனவில் காட்சியளித்து தாமும் பாபாவும் ஒன்றே என்று
சொல்லியருளிய நிகழ்ச்சியின் சின்னமாகவும் இப்பாதுகைகள் விளங்குகின்றன. துவாரகா மாயி. இது பாபா 60 ஆண்டுகளாக வாழ்ந்து வந்த புனித இடம். அங்கே அமர்ந்து பாராயணம் தியானம் செய்யலாம். அங்குதான் பாபா தமது புனித நெருப்பு குண்டத்தையும் வைத்திருந்தார். அங்கு எவரும் பாபாவுக்கு அகர்பத்திகளை புகைக்கலாம், தீபங்களுக்கு எண்ணெய் ஊற்றலாம், துணியில் விறகு கட்டைகள் வரட்டிகள் போடலாம். தமது நண்பர்கள் அல்லது உறவினர்களுக்கு நன்மை செய்ய விரும்புபவர்கள் அவர்கள் ஒவ்வொருவர் பெயரிலும் ஒரு தேங்காய், சாம்பிராணி, கற்பூரம், எள்ளுருண்டை ஆகியவற்றை துணியிலிட்டு ஒவ்வொரு தேங்காய்க்கும் ஒரு அன்னதானம் வீதம் செய்தால் அவர்களுக்கு மிகுந்த நலன் உண்டாகும். முடிந்தவர்கள் மாருதி ஆலயத்தில் சமையல் செய்வித்து சாப்பாடு போடலாம். முடியாதவர்கள் உணவு விடுதியிலிருந்து சீட்டுகள் பெற்று விநியோகிக்கலாம். சாவடியில் உள்ள ஸ்ரீ சிவனேசன் சுவாமிகள் இவ்விஷயத்தில் உதவி செய்வார். பக்தர்கள் தாங்கள் உணவு கொள்வதற்கு முன்பு உணவு பதார்த்தங்களில் சிறிது துணியில் இட்டு பின் துணிக்கு மறுபுறம் உள்ள பாபாவின் கொலாம்பேயில் மண்பானை பாபாவுக்காக சிறிது போட்ட பின்னரே தாங்கள் உண்பார்கள். முடிந்தவர்கள் நாள்தோறும் குறைந்தது ஒருவருக்காகிலும் அன்னதானம் செய்கிறார்கள். அதிதி உருவத்தில் உண்பது சாயியே அன்றோ? மசூதிக்கு எதிரேயுள்ள சாயி அமரும் கல்லுக்கும் துளசி மாடத்துக்கும் வெளிச்சுவருக்கு அருகில் பாபா தினமும் நிற்கும் இடத்திலுள்ள பாதுகைகளுக்கும் அவர் பிறருக்கு உணவளிப்பதற்காக சமையல் செய்த அடுப்புக்கும் அதற்கு அருகில் அவர் கை வைத்து கொள்வதற்காக உள்ள சிறு தூணுக்கும் பக்தர்கள் நமஸ்காரம் செய்கிறார்கள். சாயி உட்காரும் கல்லுக்கு அருகில் உள்ள புலி பொம்மை அவரது சந்நிதியில் புலி ஒன்று சத்கதி அடைந்த நிகழ்ச்சியின் சின்னமாக விளங்குகிறது. அதன் சமாதி சனி ஆலயத்துக்கு அருகில் உள்ளது. அச்சமாதியின் மேல் புலி சின்னம் பொறிக்கப்பட்டு உள்ளது. மசூதியின் முற்றத்தில் உறங்குவது மிகவும் நலம் தரக்கூடியது. சாவடி. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சாயி உறங்கி வந்த இடம் இது. இதில் நுழைந்தவுடன் வலது பக்கம் உள்ள கம்பிகளுக்கு பின்னே சாயி பாபா படுப்பது வழக்கம். அந்த கம்பிகளுக்கு உள்ளே பெண்கள் செல்லக்கூடாது. இடப்பக்கத்தில் ஒரு நாற்காலி உள்ளது. ஒரு சமயம் சாயி தீவிரமாக நோய்வாய்ப்பட்ட போது ஒரு பக்தர் அந்த சக்கர நாற்காலியை அளித்தார். ஆனால் பாபா அதை உபயோகிக்கவே இல்லை. அது இப்போதும் ஞாபக சின்னமாக சாவடியில் வைக்கப்பட்டுள்ளது. இங்கு பாராயணமும் ஜபமும் செய்யலாம். காலை மாலை வேளைகளில் நடைபெறும் பஜனைகளில் கலந்து கொள்ளலாம். சாயியின் சாவடி ஊர்வலம் எத்தகைய கோலாகலமாக நிகழ்ந்தது என்பதை ஏற்கனவே கண்டோம். அந்த வைபவத்தை இப்போதும் குருவாரம் தோறும் இரவு 9 மணிக்கு நிகழும் பல்லக்கு உற்சவத்தில் காணலாம். ஸ்ரீ சாயியின் பாதுகைகள் அவரது கோல், கோட்டு ஆகியவற்றை துவாரகா மாயிலிருந்து பல்லக்கில் ஊர்வலமாக சாவடிக்கு கொண்டு வருவார்கள். சமாதி ஆலயம். முதலில் நாகப்பூரை சேர்ந்த பூட்டி என்ற கோட்டீஸ்வரர் தாம் வசிப்பதென்று கட்டிய கட்டிடம் இது. அது எவ்வாறு சமாதி ஆலயம் ஆயிற்று என்பதை சரித்திரத்தில் காணலாம். சாயியின் விக்கிரக பிரதிஷ்டை 1959 நடைபெற்றது. அதற்கு முன் சமாதி மீதிருந்த படம், சாயி உபயோகித்த கைக்கோல், மாவரைக்கும் எந்திரம், கப்னிகள் முதலியவற்றை சமாதி ஆலயத்தில் இடப்புறமுள்ள கண்ணாடி காட்சி அறையில் காணலாம். அவற்றையே வியாழக்கிழமையன்று ஊர்வலமாக எடுத்து செல்கிறார்கள். விடிகாலை 5:15 மணி, நடுப்பகல் 12 மணி, மாலை 6 மணி, இரவு 10 மணி வேளைகளில் 4 கால ஆரத்திகளும் நடக்கின்றன. ஆரத்தி பாட்டு புத்தகங்கள் கடைகளில் கிடைக்கும். இங்கு அமர்ந்து தியானம் செய்வதற்கும் சமாதிக்கும் பிரதட்சணம் செய்வதற்கும் அனுகூலமான நேரங்கள் மத்தியான ஆரத்தி ஆனதிலிருந்து மாலை 5:30 மணி வரை, மாலை ஆரத்தியான பிறகு இரவு 10 மணி வரை. எவருடைய நலனை கருதி வேண்டுமென்றாலும் இங்கே பக்தர்கள் பிரதட்சணம் செய்யலாம். விடிகாலை ஆரத்திக்கு பின் விக்கிரகத்துக்கும் பாபாவின் சமாதிக்கும் மங்கள ஸ்நானம் செய்விக்கிறார்கள். அப்போது பக்தர்கள் வரிசையாக சென்று சமாதியை கழுவ முடியும். சென்ட், பன்னீர், பஞ்சாமிர்தம், பால் போன்றவற்றை அபிஷேகம் ஆரம்பிப்பதற்கு முன் பூஜாரிகளிடம் அளித்தால் அவற்றை அபிஷேகத்துக்கு உபயோகிப்பார்கள். ஸ்ரீ பூட்டி நாகப்பூரில் தமது சிறு குழந்தைகள் உட்பட எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தம் மனைவியுடன் ஸ்ரீ சாயியிடமே ஷிரடியில் 12 ஆண்டுகள் வாழ்ந்து வந்தார்.
பாபா உண்டதையே தாமும் உண்டு. அவர் கூறினாலன்றி மசூதியை விட்டு கூட வெளியேறாமல் அவருக்கு சேவை செய்து வந்தார். அந்த சேவையில் மகிழ்ந்த பாபா, உன் சேவையில் திருப்தி அடைந்தேன். ஆனால் எனது அருள் எனது சகோதரனான கஜானன மகாராஜ் மூலம் உனக்கு கிடைக்கும் என்றார். உண்மையிலேயே ஸ்ரீ கஜானன் மகாராஜ் நாகப்பூரில் பூட்டியின் வீட்டில் சில மாதங்கள் தங்கினார். அவரது அருளால் பிறந்த மகனுக்கும் பூட்டி அவரது பெயரையே வைத்தார். அவரது ஒரு மகனுடைய பூணூல் சடங்கிற்கு கூட கஜானன் மகாராஜ் வந்தார். நாகப்பூரில் உள்ள அவரது வீட்டில் பாபா அருளிய கப்னி உள்ளது. லெண்டி தோட்டம். இந்த தோட்டத்தில் சாயி அமைத்துள்ள நந்தா தீபத்தை தரிசித்து அதையும் அங்கே உள்ள 3 மரங்களையும் சேர்த்து பிரதட்சணம் செய்வார்கள் பக்தர்கள். அங்கு அமர்ந்து பாராயணமும் ஜபமும் செய்யலாம். அதற்கு எதிரில் உள்ள தத்ரது கோவிலுக்கும் அத்திமரத்துக்கும் அத்திமரம் தத்தருக்கு புனிதமானது. பிரதட்சணம் செய்கிறார்கள். அங்குள்ள தீபங்களுக்கு நாம் எண்ணெய் ஊற்றலாம். லெண்டி தோட்டத்து நுழைவாசலுக்கு அருகில் ஸ்ரீ சாயியை நேரில் தரிசித்த பக்தர்களின் சமாதிகள் உள்ளன. உள்ளே நுழையும் போது எதிரே தெரியும் கிணற்றிலிருந்து தான் சாயி தான் வளர்த்த செடிகளுக்கு நீர் கொண்டார்ந்து ஊற்றுவார். சாயி அமைத்த தோட்டம் லெண்டி அல்ல என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். கண்டோபா கோயில். ஷிரடி பஸ் நிறுத்தத்துக்கு எதிரே ஒரு ஆஸ்பத்திரி உள்ளது. அதற்கு வலப்புறத்தில் ஒரு ஆலமரம் உள்ளது. இவ்விரண்டுக்கும் இடையேயுள்ள பகுதியில் சற்று பின்புறம் தள்ளி காணப்படுவதே கிராம தேவதையான கண்டோபாவின் கோயில். சாயி 2ஆம் முறை ஷிரடிக்கு சென்றபோது திருமண கூட்டத்தினரோடு சென்று வண்டியில் இருந்து இறங்கிய இடம் அது. அப்போதுதான் அவருக்கு சாயி என்ற பெயர் மஹல்சாபதியால் கொடுக்கப்பட்டது. ஸ்ரீ உபாசனி பாபா சாயி பாபாவின் கட்டளைப்படி தவம் செய்தது இங்கேதான். மஹல்சாபதியின் சமாதி. சாவடிக்கு சமீபத்தில் உள்ள கண்டோபா ஆலய பூசாரியான ஸ்ரீ மார்த்தாண்ட மகாராஜின் வீட்டில் ஸ்ரீ மஹல்சாபதியின் சமாதி. அவருக்கு பாபா அருளிய கப்னி, பாதுகைகள், பிரம்பு, ரூபாய் நாணயங்கள் ஆகியவற்றை தரிசிக்கலாம். பாபா அருளிய ரூபாய் நாணயங்கள். சாயி லக்ஷ்மிபாய் என்ற பக்தைக்கு அருளிய 9 ரூபாய்களை அவருடைய மகனிடம் காணலாம். ஸ்ரீ மார்த்தாண்ட மகாராஜ் வீடு, லக்ஷ்மிபாயின் வீடு ஆகியவற்றை காண விரும்புவர்களுக்கு ஸ்ரீ சிவனேசன் சுவாமிகள் வழிகாட்டி உதவுவார். மாருதி ஆலயம். மசூதிக்கும் சாவடிக்கும் மத்தியில் உள்ள இடத்தில் உள்ளது மாருதி ஆலயம். அங்குதான் சாயி ஜானகிதாஸ், தேவிதாஸ் போன்ற மகான்களோடு பொழுதுபோக்கினார். சனி, கணபதி, சிவபெருமான் கோவில்கள். இவை பக்தநிவாஸ் என்னும் பக்தர்கள் தங்கும் விடுதிக்கு எதிராக உள்ளன. சகோரி. ஷிரடிக்கு 4 மைல்கள் தூரத்தில் உள்ள சகோரி கிராமத்தில் ஸ்ரீ உபாசனி பாபா சமாதியையும் ஸ்ரீ கோதாவரி மாதாவின் சமாதியையும் தரிசிக்கலாம். ஷிரடியில் கொண்டாடப்படும் பண்டிகைகள். ஷிரடியில் ராமநவமி, குரு பூர்ணிமை, ஆவணி மாத பௌர்ணமி, விஜயதசமி, மகா சமாதி தினம், தத்த ஜெயந்தி, மார்கழி மாத பௌர்ணமி ஆகியவை முக்கியமான தினங்கள். இன்று எல்லா பண்டிகைகளும் விமரிசையாக நடக்கின்றன. மகா சமாதி என்று சமாதி ஆலயம் இரவு முழுவதும் திறந்தே இருக்கும். விஜயதசமி தினத்தன்று சீமோல்லாங்கன் உற்சவம் நடக்கிறது. பக்தர்கள் ஊரில் உள்ள எல்லா ஆலயங்களையும் தரிசித்து எல்லா தெய்வங்களுக்கும் வில்வ இலைகளை சமர்ப்பித்துவிட்டு வருவார்கள். தீபாவளி நாளன்று பக்தர்கள் கிராமம் முழுவதையும் கோலம், தீபங்கள் ஆகியவற்றால் கண்ணுக்கு ரம்மியமாக அலங்கரிப்பார்கள். இந்த நாளன்று நாம் ஏதாவது பூஜைக்குரிய பொருள் ஒன்றை பூசாரியிடம் கொடுத்தால் அதே சமாதி ஆலயத்தில் வைத்து பூஜை செய்துவிட்டு நாம் பூஜையில் வைத்து கொள்ளும்படி திருப்தி தருவார்கள். பாராயணம் செய்யும் முறை. பாராயணத்தை சப்தாகமாகவோ 3 நாட்களில் ஒரு முறையாகவோ ஒரே தினத்தில் முழுதுமோ செய்யலாம். 7 நாள் பாராயணத்தை வியாழக்கிழமை என்று ஆரம்பித்து புதனன்று நிறைவு செய்வது பக்தர்கள் வழக்கம். நாளுக்கு ஒரு அத்தியாயமாக செய்தும் வரலாம். விருப்பமுள்ளவர்கள் பாராயணம் முடிவு தினத்தன்று ஒருவருக்கு சாப்பாடு போடலாம். பாபாவுக்கு 2 ரூபாய்கள் தட்சிணை செலுத்தலாம். இனிப்பு செய்து பாபாவுக்கு நைவேத்தியம் செய்து விநியோகிக்கலாம். நாம் எவ்வளவு நாட்களில் பாராயணம் செய்ய விரும்புகிறோமோ அதற்கு தக்கபடி படிக்க வேண்டிய பகுதியை பிரித்து குறித்து கொண்டு காலை ஸ்நானம் செய்தவுடன் படிக்கலாம். காலையில் முடிக்க முடியாதவர்கள் மாலை கைகால் கழுவி கொண்டு மீதி பகுதியை படிக்கலாம்.
பாராயணம் செய்யும்போது தீபமும் அகர்பத்தியும் ஏற்றி வைத்து கொள்ள வேண்டும். பாராயணத்தின் முடிவில் நைவேத்தியம் செய்ய வேண்டும். கற்கண்டு, பால், சர்க்கரை, உலர்ந்த திராட்சை, பழங்கள், சமைத்த அன்னம் எது வேண்டுமானாலும் நைவேத்தியம் செய்யலாம். ஆனால் இதற்கெல்லாம் நேரமோ வசதியோ இல்லாதவர்கள் பாராயணத்தையே நிறுத்திவிடாமல் புத்தகத்தை தம்மிடம் வைத்து கொண்டு பிரயாணம் செய்யும் போதோ படுக்கை போகும்போதோ கூட பாராயணம் செய்யலாம். அதிகமாக எடுத்தாளப்பட்ட பிறமொழி சொற்கள். துனி. பாபா தமது மசூதியில் வைத்திருந்த இப்போதும் உள்ள புனித நெருப்பு குண்டம். உதி. பாபா வழங்கிய திருநீர் துனியிலிருந்து கிடைப்பது. கப்னி. நீண்ட மேலங்கி. வாடா. கட்டிடம், மாளிகை. பக்கீர். முஸ்லிம் துறவி. ஆரத்தி. ஓ சாயிபாபா, ஜீவன்களுக்கு மகிழ்ச்சியை அளிக்கும் உமக்கு தீபங்களால் ஆரத்தி செய்கிறோம். உமது தாசர்களும் பக்தர்களுமான எங்களுக்கு உமது திருவடி புழுதியில் இளைப்பாறுதல் தாரும். ஆசையை எரித்தவராய் உமது ஆத்மாவிலேயே லயித்திருக்கும் நீர் முயற்சி செய்பவர்களுக்கு ஆண்டவனை காட்டுகிறீர். ஒருவரது உணர்ச்சிகள் எந்த அளவுக்கு ஆழ்ந்தும் தீவிரமாகவும் உள்ளனவோ அதற்கேற்ப அவருக்கு அனுபவங்களையும் உண்மைகளை அறியும் திறமையையும் கொடுக்கிறீர்கள். கருணை மிகுந்த இதயம் படைத்தவரே, உமது சக்தி அத்தகையது. உமது நாமத்தை பற்றி தியானிப்பது எமது சம்சார பயத்தை போக்குகிறது. நீர் செயல்படும் முறை எவராலும் அறிய ஒண்ணாத ஆழமுடையது. நீர் எப்போதும் ஏழைகளுக்கும் திக்கற்றவர்களுக்கும் உதவுகிறீர். இந்த கலியுகத்தில் எங்கும் வியாபித்துள்ள தத்தாத்ரேயரான நீர் சகுண பிரம்மமாக அவதரித்துள்ளீர். உம்மை தரிசிப்பதற்காக வியாழந்தோறும் வரும் பக்தர்களின் சம்சார பயத்தை போக்கி இறைவனது திருவடிகளை தரிசிக்கும்படி செய்வீராக. ஓ கடவுளருக்கெல்லாம் கடவுளாயிருப்பவரே, உமது திருவடிகளுக்கு பணிபுரிவதே எமது நீங்காத செல்வமாய் இருக்கட்டும். மேகங்கள் சாதக பறவைக்கு தூய நீரை ஊட்டுவதைப் போலவே நீரும் மாதவனுக்கும் லக்ஷ்மிக்கும் மகிழ்ச்சியை ஊட்டி உமது உறுதிமொழியை காப்பாற்றும். சாயியை பணிவோம், சாந்தியை பெறுவோம். பின் இணைப்பு. ஸ்ரீ சாயி 72 மணி நேரம் சமாதி அடைதல். இந்த சம்பவம் நடந்த தேதியை பற்றி பல எழுத்தாளர்கள் பலவிதமாக குறிப்பிட்டுள்ளனர். ஸ்ரீ சாயி சரணானந்தா 1885 ஆண்டு டிசம்பர் மாதத்தில் இரவு 10 மணிக்கு பாபா சரீரத்தை விட்டு மீண்டும் 3வது நாள் விடிகாலை 3 மணிக்கு எழுந்ததாக எழுதினார். சாயி த சூப்பர்மேன், பேஜஸ் 29-30. ஸ்ரீ சாயி சத் சரித்திரம் மற்றமுள்ள புத்தகங்களில் சாயி 1886 ஆண்டு மார்கழி பௌர்ணமியன்று சரீரத்தை விட்டதாக எழுதப்பட்டுள்ளது. சாதாரணமாக மார்கழி மாதம் டிசம்பரில் வரும். ஆனால் அவஸ்தை என்ற சாயியின் காலத்திய பக்தர் ஒருவர் இந்த சம்பவம் நிகழ்ந்தது ஆகஸ்ட் மாதத்தில் என்றும் நீண்ட நாட்களுக்கு பின் அவர் பார்த்தபோது ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் சமாதி அடைந்த நாளும் சாயி மறுபடியும் எழுந்த நாளும் ஒன்றே என்பதை கவனித்தார் என்றும் புனாவில் ஒரு பிரசங்கத்தில் சொன்னார். சாயியை நேரில் கண்ட அவர் காலத்திய பக்தர்கள் பலரை கலந்து பேசிய பின் நான் அவஸ்தை கூறியதையே பிரமாணமாக எடுத்துக்கொண்டேன். ஹுமாயூன் சக்கரவர்த்திக்கு பாபாவின் ஆசி. நம் தேசத்தில் முகலாய சாம்ராஜ்யத்தை ஸ்தாபித்த பாபரின் முதல் மனைவி தில்தார் பேகத்துக்கு 6/3/1508 ஹுமாயூன் பிறந்தார். அவருக்கு குல்பதன் என்ற சகோதரியும் இம்ரான், ஹண்டால், அஸ்காரி என்ற மாற்றுத்தாய் சகோதரர்களும் இருந்தனர். இந்த குல்பதனே ஹுமாயூன் நாமா என்ற நூலை எழுதினார். பாபருக்கும் பின் ஹுமாயூன் 30/12/1530 அரியணை ஏறி தன் பெரிய தம்பிக்கு காபூல், காந்தஹார், பஞ்சாப் ராஜ்யங்களையும் மற்ற 2 சகோதரர்களுக்கும் சில ஜாகீர்களையும் அளித்தார். அப்போது ஆப்கானிய சுபேதார்கள் முகலாயர்களுக்கு கீழ்ப்படியாமல் எதிர்த்து வந்தார்கள். அவர்களில் சசாரத்தை ஆண்டு வந்த ஷேர்ஷா குறிப்பிட்ட தகுந்தவர். இந்த ஷேர்ஷா 1531 ஆண்டில் ஹுமாயூனுடன் ஒரு தடவை சூனாரில் போரிட்டு தோல்வியடைந்து மீண்டும் பலத்தை பெருக்கிக் கொண்டு 17/5/1840 அன்று கனோஜ் என்ற இடத்தில் அவரை தோற்கடித்து அரசை விட்டு ஓட செய்தார். அரசு இழந்த பின் ஹுமாயூன் தன் மனைவி பிபி குன்வர் என்று சிலர் கூறுகின்றனர், கொஞ்சம்
பரிவாரங்களையும் அழைத்து கொண்டு இம்ரானுடைய உதவியை அடைவதற்காக லாகூரில் சிறிது காலம் இருந்தார். அப்போது பஞ்சாப், சிந்து, மார்வாடு ராஜ்யங்கள் ஷேர்கானின் ஆளுகைக்கு கீழ்ப்படவில்லை. அப்போது ஷேர்கானுடன் ஒரு உடன்படிக்கை செய்து கொள்ள விரும்பி ஹுமாயூன் தனக்கு பஞ்சாபை விட்டுவிடும்படியும் அதற்கு ஒப்புக்கொண்டால் மீதியுள்ள பிரதேசங்கள் முழுதும் ஆப்கானிய அரசுக்கு சொந்தமாக இருக்கும் எனவும் செய்தி அனுப்பினார். ஷேர்கான் அந்த வேண்டுகோளை புறக்கணித்து ஹுமாயூனை காபூலுக்கு போகும்படி பதில் செய்தி அனுப்பினார். இம்ரான் லாகூரில் இருந்தபோதும் ஹுமாயூனை தன்னுடன் வரும்படி அழைக்காமல் தான் மட்டும் காபூலுக்கு திரும்பிவிட்டான். அப்போது பிபி கோனூர் 9வது முறையாக கர்ப்பம் தரித்திருந்தாள். முன்பு பிறந்தவர்கள் யாவரும் பெண் குழந்தைகளே. ஒரு நாள் இரவு கனவில் ஹுமாயூனுக்கு பச்சை நிற உடை அணிந்த தடி ஏந்திய ஒரு பக்கீர் தோன்றி தன் தடியை ஹுமாயூனுக்கு அளித்து, உனக்கு விரைவில் மகன் பிறப்பான். அந்த குழந்தைக்கு ஜலாலுத்தீன் முஹம்மது அக்பர் என்று பெயர் வை. அந்த குழந்தை எனது வம்சத்தவன். அவன் இந்த தேசத்துக்கு சக்கரவர்த்தி ஆவான் என்றார். ஹுமாயூன் அந்த பக்கீரின் பெயர் என்ன என்று கேட்க, ஜிந்தாபில் அஹமத் ஜாம் என்று கூறி, ஜிந்தாபில் என்றால் மதகஜம் என்றும் கூறி மறைந்து விட்டார். அந்த கனவை குறித்து மறுநாள் விவாதித்த போது அனைவரும் இம்முறை பிபி கோனூருக்கு ஆண் குழந்தை பிறப்பான் என்று எண்ணினார்கள். ஆனால் அவளுக்கு லாகூரிலேயே பெண் குழந்தை பிறந்தது. அக்குழந்தைக்கு பக்ஷி பானோ என்றோ அல்லது பானோ பேகம் என்றோ பெயரிட்டார்கள். இதற்கிடையில் ஷேர்கான் பஞ்சாபை ஆக்கிரமிப்பதற்காக லாகூர் மீது படையெடுத்து வருவதாக ஹுமாயூன் ஒற்றர்கள் மூலம் அறிந்தார். மறுநாளே தனது பரிவாரம் மற்றும் தன்னிடமிருந்த கொஞ்சம் சேனையோடு மூல்தான் வழியாக பக்தர் சென்றார். அங்கு 8 மாதங்களுக்கும் மேல் இருந்த பின் ஒருமுறை மதகுருவான ஷேக் அலி அம்பர் ஜெய்னியின் மகளான 16 வயதான ஹமிதா பானுவை பார்த்தார். தன் தாயின் அனுமதியுடன் தன்னை மனம் புரிந்து கொள்ளுமாறு அவளை கேட்டார். 40 நாட்களுக்கு பின் அவள் அவரது வேண்டுகோளை ஏற்க ஹுமாயூன் ஹமிதா பானுவை ஜூன் 1541 பக்கரிலேயே மனம் புரிந்து கொண்டார். அனைவரும் பக்கரை விட்டு சிந்து ராஜ்யத்தில் போய் தங்குவதற்காக புறப்பட்டார்கள். அவர்கள் அமர்கோட் ராணா வீர்ஷால் பிரசாதின் ஆதரவில் நீண்ட காலம் தங்கினர். இதற்கிடையில் ஹுமாயூன் ஒருமுறை தனது நண்பரான மால்தேவ் ராடோடு என்ற மார்வாடு ராஜாவின் உதவியை நாடி செஹ்வான் மீது படையெடுத்து மீண்டும் தோல்வி அடைந்தார். அமர்கோட்டில் அவர் இருந்த சமயத்தில் அவரது மந்திரியான பைராம் கான் ஷேர்ஷாவிடமிருந்து தப்பி ஹுமாயூனிடம் திரும்பி வந்து சேர்ந்தார். அப்போது கர்ப்பவதியான ஹமிதா பானுவை அமர்கோட்டில் விட்டுவிட்டு ஹுமாயூன் மீந்த சைன்யத்தோடு பைரம் கானின் யோசனைப்படி பெர்ஷியாவுக்கு புறப்பட்டார். அவர்கள் 15 கோச தூரம் பிரயாணம் செய்த பின் 15/10/1542 ஞாயிற்று சூரியோதய காலத்தில் சிம்மலக்னத்தில் ஹமிதா பானுவுக்கு ஆண் குழந்தை பிறந்தது. இதில் ஒரு விசேஷம் என்னவென்றால், ஹமிதா பானு தன் தாய் வழியில் ஜிந்தாபில் அஹமது வம்சத்தை சேர்ந்தவள். ஹுமாயூன் திரும்பி வந்து லாகூரில் தனக்கு ஏற்பட்ட கனவை நினைவு கூர்ந்து அந்த குழந்தைக்கு ஜலாலுத்தீன் முஹம்மது அக்பர் என்று பெயர் வைத்தான். பின்னர் அனைவரும் பெர்ஷியாவில் ஷா தமாஸ்பு என்ற அரசனிடம் சென்றனர். இதற்கிடையில் 22/5/1545 ஷேர்ஷா துப்பாக்கி மருந்து வெடித்ததன் மூலம் மரணமடைந்தார். அவரது தாயாதிகளிடையே கலகம் உண்டது. அந்த நிலை ஹுமாயூனுக்கு திரும்ப தம் ராஜ்யத்தை மீட்பதற்கு அனுகூலமாக அமைந்தது. பக்கீரின் ஆசீர்வாதத்தால் ஹுமாயூன் ஷேர்ஷாவின் வம்சத்தை சேர்ந்த சிகிந்தர் ஷானை 22/6/1555 சிர்ஹிந்த் என்ற இடத்தில் தோற்கடித்து மீண்டும் மொகலாய சிம்மாசனம் ஏறினார். ஆனால் அந்த வைபவம் நீண்ட காலம் தொடரவில்லை. ஒரு துர்சம்பவம் காரணமாக ஹுமாயூன் 26/1/1556 டில்லியில் மரணமடைந்தார். அக்பர் தனது 13வது வயதில் 14/2/1556 மொகலாய அரியணை ஏறி தன் ராஜ்யத்தை மிகவும் விரிவாக்கி மக்களின் நன்மதிப்பையும் பெற்றார். அரசிழந்து திரிந்து கொண்டிருந்த ஹுமாயூனுக்கும் தம் ஆசிகளின் விளைவாகவே அக்பர் சக்கரவர்த்தி பிறந்தார் என்று சாஹி கூறினார். அவ்வாறு பிறந்தது முந்தைய பிறவியில் தவம் செய்து வந்த முகுந்த் என்ற பிரம்மச்சாரியே என்றும் அவனுக்கு கூட தாம் தரிசனம் அளித்ததாகவும் அவர் பாலகிருஷ்ண
கோல்ஹட்கர் என்ற பக்தருக்கு கூறினார். வரலாற்றுப்படியும் கூட இந்நிகழ்ச்சி நடந்திருக்க வேண்டும் என்பதற்கு ஆதாரங்கள் கிடைத்துள்ளன. பில்லிகிராமி என்ற பெர்ஷிய வரலாற்று அறிஞர் அக்பரின் காலத்தவர். அவர் தனது ஹதியாத்துல் அக்வாலி என்ற வரலாற்று நூலில் சில சுவையான விவரங்களை குறிப்பிட்டுள்ளார். அதாவது, அக்பர் தமது முற்பிறவியில் முகுந்த பிரம்மச்சாரி என்ற ஹிந்து சாதகர் என்றும், தான் ஒரு வலிமை மிக்க அரசனாக பிறந்து இஸ்லாம் மதத்தை பாரத தேசத்திலிருந்து ஒழித்துவிட வேண்டும் என்ற தீர்மானத்தோடு பிரயாகையில் தீவிரமான தவம் செய்தார் என்றும், ஆனால் துரதிருஷ்டவசமாக தன் தவத்தில் ஏற்பட்ட ஒரு தவறால் அவர் ஒரு முஸ்லீமாக பிறந்தார் என்றும் எழுதியுள்ளார். இருந்தும் தமது பூர்வஜன்ம சம்ஸ்காரத்தை ஒட்டி அக்பர் ஒரு இந்து சக்கரவர்த்தி போல் இந்து தர்மம், ஆச்சாரம் முதலியவற்றை காப்பாற்றுவதற்காக பாடுபட்டார். இந்துக்களின் அநேகர் காலையில் சக்கரவர்த்தியின் முகதரிசனம் செய்து கொள்ளாமல் காலை ஆகாரம் உண்ணமாட்டார்கள். மட்டுமன்றி இந்த நூலில் எழுதிய பாபா கூறிய விவரங்களை மேலே கூறப்பட்ட விவரங்களின்படி பார்த்தால், முகுந்த் பிரம்மச்சாரிக்கு இருந்த ஹிந்து முஸ்லீம் என்று வேறுபாட்டுணர்வும் இஸ்லாம் மேல் ஏற்பட்ட துவேஷமுமே அவரது தவத்தில் உள்ள தவறு என்று தெரிகிறது. அந்தணராக இருந்து ஹரிஜனங்களை துவேஷித்து அதன் விளைவாக மறுபிறவியில் ஹரிஜனங்களாக பிறந்த இருவரை பற்றிய விவரத்தை ஸ்ரீ குரு சரித்திரத்திலும் ஸ்ரீ அக்கல்கோட்ட சுவாமி சரித்திரத்திலும் பார்க்கலாம். ஆனால் வரலாற்றுப்படி அரசிழந்த ஹுமாயூன் பிரயாகை அலகாபாத்தில் சஞ்சரிப்பதற்கு ஏதுவும் இல்லை. ஹமீதா பானுவுடன் விவாகம் பக்கீரில் பாகிஸ்தான் நிகழ்ந்தது. ஆனால் பாகிஸ்தானில் சப்த சிந்து சங்கமத்தில் சிந்துவும் அதன் 5 உபநதிகளும் அந்தர்வாகினியான சரஸ்வதி நதியும் கலக்குமிடம் அலகாபாத் என்ற மற்றொரு ஊர் உள்ளது. ஒருவேளை முகுந்த் பிரம்மச்சாரியின் ஆசிரமம் அங்கே இருந்திருக்கலாம். பிரம்மச்சாரி என்ற துணை பெயர் குஜராத், ராஜஸ்தான் பிரதேசங்களில் உண்டே தவிர உத்தரப்பிரதேசத்தில் இல்லை. ஸ்ரீ சாயி அலகாபாத் என்றவுடன் பாலகிருஷ்ண கோல்ஹாட்கள் பிரயாகை என்று கருதினார் போலும். அது மட்டுமன்றி ஜாம்சாஹிப் என்ற ஊர் அமர்கோட்டுக்கு வடக்கே இன்னும் சிந்து ராஜ்யத்தில் உள்ளது. ஒருவேளை அங்கே ஜிந்தாபில் அகமது ஜாமின் தர்கா உள்ளதோ என்னவோ. இல்லாவிடில் ஜாம் சாஹிப் என்ற பெயர் வராது. உண்மையில் நடந்த நிகழ்ச்சி இவ்வாறு இருக்கலாம். அரசை விட்டு வெளியேறின ஹுமாயூன் ஹமீதா பானுவை அழைத்து கொண்டு அலகாபாத், பாகிஸ்தான் வழியாக அமர்கோட்டுக்கு போனார். முகுந்த் பிரம்மச்சாரி அந்த பிரதேசத்தில் தவம் செய்து கொண்டிருந்திருக்க வேண்டும். லாகூரில் கனவில் காணப்பட்ட பக்கீர் வேறொரு உருவில் ஹுமாயூனுக்கு காட்சியளித்து ஹமீதா பானுவுக்கு தன் கமண்டலத்தில் உள்ள குடிநீரை அலகாபாத் அருகில் கொடுத்திருக்க வேண்டும். அவள் விரைவிலேயே அமர்கோட்டில் அக்பருக்கு தாயானாள். ஜிந்தாபில் அகமது ஆசிப் அளித்தது, அல்லது ஏக காலத்தில் பிரயாகையில் உத்தரப்பிரதேசம் முகுந்த் பிரம்மச்சாரிக்கும் அலகாபாத்தில் பாகிஸ்தான் ஹுமாயூனுக்கும் தரிசனம் கொடுத்தாரோ என்னமோ. ஸ்ரீ சாயிக்கே வெளிச்சம்.